மாயமான நகரம் குமரி கண்டம் உண்மையா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு வல்லரசு தமிழர் நாகரிகம் கடல் கடந்து பெரும் புவியை ஆட்சி செய்தது என நம்பப்படுகிறது. ஆனால் இப்போது அந்த நிலம் எங்கே? எங்கே அந்த மாயமான தமிழ்நாடு? இதுதான் குமரி கண்டம். குமரி கண்டம் என்பது இந்தியாவின் தெற்கு பகுதியில் கடலில் மூழ்கி போன ஒரு தொன்மையான நிலப்பகுதி என்று கருதப்படுகிறது. இது தமிழர் நாகரிகத்தின் புண்ணிய பூமி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இது பண்டைய லெமூரியா என்னும் கண்டத்துடன் ஒப்பிடப்படுகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற சங்ககால இலக்கியங்களில் கடலால் மூழ்கிய நிலங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. முதல் மற்றும் இரண்டாம் சங்க கூடங்கள் குமரி கண்டத்தில் நடத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கூடங்கள் 4 தலைமுறை புலவர்கள் நடத்திய இலக்கிய ஆவணங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இது முழுமையாக ஆதாரமில்லாத கதையாக இருந்தாலும் சில விஞ்ஞானிகள் இந்த நிலப்பகுதி உண்மையாக இருக்கலாம் என கருதுகிறார்கள். சென்னைக்கு அருகிலுள்ள மகாபலிபுரம் மற்றும் தவழ்ந்த துவாரகா நகரம் போன்ற இடங்களில் கடலுக்கு அடியில் கட்டிடங்களை கண்டுபிடித்துள்ளனர். பாண்டிய மன்னர்கள் தங்கள் கல்வெட்டுகளில் கடல் மூலம் மூழ்கிய நிலங்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். இவர்கள் 49 நாடுகளை ஆட்சி செய்ததாகவும் அவை கடலால் மூழ்கிவிட்டதாகவும் சொல்வது பல வரலாற்று ஆதாரங்களில் காணப்படுகிறது. இந்த கதைகள் சுத்த கற்பனையா அல்லது மறைந்த தமிழர்களின் வரலாறு? உலகெங்கும் அட்லாண்டிஸ், லெமூரியா போன்ற வெள்ளத்தால் அடிந்த நாகரிகங்கள் பற்றிய கதைகள் உள்ளன. ஆனால் தமிழர்களுக்கு அது குமரி கண்டமாகும். இது வெறும் புராணமா அல்லது உண்மையில் கடலுக்குள் ஒரு தொன்மையான தமிழ்நாடு நமக்கு தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் மற்றும் ஒரு மர்ம கதை ஜோடு சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.